வெயிட் பண்ண வைப்பா. அதுவும் அவளை நம்ப முடியாது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமா நடந்துப்பா. இதே வேலையாத்தான் அலையறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதான வேலை எங்களுக்கு. சென்னையில தெரு தெரியுறீங்க. ஆமா. ரெடியா வச்சிருப்பாங்க போல. இந்த வீட்ல ரோஹிணி அளவுக்கு ஆண்டியும் போய் சொல்லிருக்காங்க. என்கிட்டயே வா வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ. தண்ணி எடுத்துட்டு வரவா? ஏன் அப்படியே ஆரத்தியும் எடு. ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இரு. ஜாலியா இருக்கேன். பித்தலாட்டம் பண்ணவ இவளாலதான் என் பிள்ளையோட வாழ்க்கை இந்த நிலைமையில வந்து நிக்குது. மரியாதை இப்ப மட்டும் இவரு பெரிய மரியாதை இருக்கும்ல. ஊருக்குள்ள போற வரையில சார் வணக்கம் சார்ட்டு தான் போவாங்க. எல்லாம் ஸ்மூத்தா முடியற நேரத்துல ஏன் இப்ப இவ்வளவு இன்சல்ட் பண்ணி பேசுறீங்க? இதெல்லாம் சரியில்லை. எப்படிடா இவ்வளவு பேருக்கு வாரி வள்ளல வழங்குறியாடா? அப்படிதான்டா என் நட்பு. ரோகிணி இப்படி வந்து உட்காரு. அவளுக்கு என்ன மேடம் மரியாதை? அங்கேயே நிக்கட்டு விடுங்க. எனக்கு எரிச்சல் வருது உன்னை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். அப்புறம் மனம் நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. மனோஜ் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு நான் கொடுத்த பணம் இது. அக்கா நான் இங்க நிக்கிறேன். எனக்கா அவங்க நிக்கலடா. என்ன மச்சான் சொல்ற? தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா இவளுக்கு நடிக்க சான்ஸ் வாங்கி கொடு. பெரிய நடிப்பு கரியா வருவா. கூலி போப்பான் தம்பி. ஓவரா நடிப்பு போடாத. உன்னை மாதிரி நானும் ஏன் ஆண்டி உங்களுக்கு வேணா பாசமான மாமியார் ரோல் வாங்கி தரவா ஆண்டி? ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஏய் சப்போர்ட்டே ஒண்ணும் கிடையாது. எதுக்குடா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? அதுக்கு நான் தான் மேடம். இங்க ரோஹிணிய பார்க்க கொஞ்சம் பாவமா தாங்க இருக்கு. பாவங்க ரொம்ப லைட்டா ஒரு சின்ன பீஸ் கொடுத்துக்கலாம். அப்படிலாம் விடக்கூடாதுங்க. இந்த நாய் வந்து இது பார்த்தா அதை பார்த்தா ரவி ரோஹிணிக்கு மனோஜ் ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கலாம். எதுக்கு போய் சொல்றதுக்கா? ஒரு நாள் பீத்தி எல்லாம் சொல்லி விட்டேன். அன்னையில இருந்து இது வரைக்கும் நம்ம தளர்த்துனா கூட இவங்க தளர மாட்டாங்கிறாங்க. நாங்க எல்லாம் கரெக்டா தான் பண்ணுவோம். இவளுக்கு தான் எல்லாமே ராங்கா பண்ணி பழக்கம். பார்த்தா வந்துருச்சுல, இந்த வந்துட்டாங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ஒரு நல்ல நாள் பெருநாள் வந்துச்சுன்னா உடனே ஒரு உன் நடிப்பை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். நீ கையெழுத்த போட்டுட்டு இடத்த காலி பண்ணு. நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெடிங்ஸா? ஏய் நெகட்டிவிட்டி எல்லாம் கிடையாது. நான் நடிக்கிறேன்டா, நீங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் நடிப்பேன்டா. நீங்க அத பாப்பீங்கடா. போதும், நீ கையெழுத்த போட்டுட்டு இடத்த காலி பண்ணு. ரோஹிணி ஐயம்மா ஐயோ என்ன பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அதிர்ச்சியில் விஜயா மாட்டிக்கொண்ட மனு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?